கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலை சொல்லிக்கொள்கிறோம். இந்த அதிகாலை வேலையிலே கூட தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். ஒரு சில வசனங்களை பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் ஒரு சில வசனங்களை நாம் பார்க்கலாம். 1ஆம் வசனம் முதல். லூக்கா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்திருக்கிறது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும்பொழுது, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்றும் எங்களுக்கு தாரும், எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே, எங்களை சோதனைக்குட்படுத்தாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். ஆகவே இது ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு போதித்த ஜெபமாக இருக்கிறது. சீடன் இப்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து நாங்கள் எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் என்று கேட்கும்பொழுது, ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது என்று சொல்லி ஒரு சில காரியங்களை அவர் சொல்கிறதை பார்க்கிறோம். ஆகவே இது நாம் அறிந்த வசனமாக பகுதியாக காணப்படுகிறது. எல்லா வார்த்தைகளும் நான் இன்றைக்கு எடுத்துக்கொள்ளாமல் ஒரே ஒரு வார்த்தையை எடுத்துக்கொண்டு நாம் தியானிக்க போகிறோம். அது லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே காணப்படுகிறது. அது என்ன வார்த்தை என்று சொன்னால், எங்களை சோதனைக்குட்படுத்தாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும், தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்ற அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு இன்றைய தினத்திலே நாம் தியானிக்கலாம். தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும், ஆங்கிலத்திலே டெலிவர் அஸ் ஃப்ரம் த ஈவில் என்று வாசிக்கிறோம். ஆகவே தீமை நின்று எங்களை விடுதலை செய்யும் அல்லது ரட்சியும் என்பதுதான் இதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. ஆகவே டெலிவர் அஸ் ஃப்ரம் த ஈவில். ஆகவே எதெல்லாம் தீமை, எதிலிருந்து ஒவ்வொரு விசுவாசியும் தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும், எந்த தீமை என்று ஒவ்வொரு விசுவாசியும் தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்பதை பார்த்து நாம் இந்த தியானத்தை முடிக்கலாம். ஆகவே லூக்கா 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்ற பகுதியை நாம் இப்பொழுது பார்க்கிறோம். டெலிவர் அஸ் ஃப்ரம் ஈவில் என்று வாசிக்கிறோம். முதலாவதாக எந்த விதமான தீமை? எபேசியர் 4ஆம் அதிகாரம், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். திருப்பிக் கொள்ளுங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது தூஷணம் என்ற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். ஆங்கிலத்திலே let all bitterness, wrath, anger, clamor, evil speaking. தீமை என்று சொல்லும்பொழுது அது ஈவில் என்ற ஆங்கிலத்தில் நாம் புரிந்து கொண்டோம். ஆகவே ஈவில் ஸ்பீக்கிங், தூஷண வார்த்தைகளை நாம் பேசக்கூடாது. ஒருவரை குறித்து நாம் எந்த விதமான தூஷணமான ஒரு வார்த்தையும் பேசக்கூடாது என்று நாம் இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். தூஷணமான எந்த ஒரு வார்த்தையும், கெட்ட எந்த ஒரு வார்த்தையும் உங்களுடைய வாயிலிருந்து புறப்படலாகாது என்று சொல்லி வேத வசனத்தை நாம் ஏற்கனவே வாசித்திருக்கிறோம். ஆகவே தூஷணமான வார்த்தை உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடாது. ஆகவே டெலிவர் அஸ் ஃப்ரம் ஈவில், தீமை நின்று எங்களை ரட்சியும் என்று சொல்லும்போது எங்களுடைய வாயிலிருந்து தூஷணம் வரக்கூடாது என்பதை ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். பாருங்க, எவ்வளவு பெரிய விசுவாசியாக இருந்தாலும் இந்த தூஷணமான வார்த்தை ஒவ்வொருவருடைய வாயிலிருந்து வருவதற்கு அநேக சந்தர்ப்பங்கள் உண்டு இல்லையா? மனுஷன் கோபப்படுவான், மனுஷனுக்கு மூர்க்கமான காரியங்கள் வருவது இயல்புதான். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருப்பாயாக என்று வேதவசனம் சொல்வது. கோபம் வரும்போது
கெட்ட வார்த்தைகள், தூஷணமான வார்த்தைகள், மற்றவர்களை குறைத்து நாம் பேசுவது, மற்றவர்களை இகழ்ந்து பேசுவது, மற்றவர்களை காயப்படுத்துவது போல பேசுவது, இது எல்லாமே எந்த காரியத்துக்குள்ளாக வருகிறது? ஈவில் ஸ்பீக்கிங். மற்றவர்களை குறித்து நாம் தூஷணமான வார்த்தைகளை கோபம் கொள்ளும்பொழுது, அவர்களை குறித்து கெட்ட விதமாக நாம் புரிந்து கொள்ளும் பொழுது இந்த விதமான காரியங்கள் ஏற்படுகிறதாக பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சீடர்களுக்கு கற்பித்த ஜெபத்திலே அவர் சொல்லும் பொழுது அவர் டெலிவரஸ் ஃப்ரம் ஈவில் என்று சொல்லுகிறார். அதாவது எங்களை விடுதலை செய்யும். எதிலிருந்து விடுதலை செய்யும் என்று சொல்லுகிறார்? 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தீமை நின்று எங்களை விடுதலை செய்யும். முதலாவது தீமை என்ன? தூஷணமான வார்த்தை. தூஷணமான வார்த்தை, ஈவில் ஸ்பீக்கிங் என்று சொல்லி எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இரண்டாவதான தீமையான காரியம் என்ன? தீமையான காரியம், தேவன் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டிய தீமையான காரியம் என்ன? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். ஆகாத சம்பாஷணைகள், ஆங்கிலத்தில் be not deceive, evil communication corrupt good manners என்று வாசிக்கிறோம். இங்கே 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். ஈவில் கம்யூனிகேஷன், ஒருவரோடு பேசிக்கொள்ளும் பொழுது அங்கே ஆகாத சம்பாஷணைகள், தேவையில்லாத விஷயங்களை பேசுகிறோம் இல்லையா? நம்ம நீதிமொழிகளில் கூட நாம் பார்க்கிறோம். என்ன வசனத்தில் இப்படி குறிப்பிடப்பட்டிருக்கிறது? அங்கே அதிக வசனிப்பினால் பாவம் இல்லாமல் போகாது. நாம் அதிகமாக பேசும்பொழுது நம்மை அறியாமலே பாவங்களை செய்கிறோம். ஒன்று, நம்மை குறித்து பெருமையாக பேசிவிடுவோம், இல்லது மற்றவர்களை சிறுமைப்படுத்துகிற காரியத்தை நாம் பேசிவிடுவோம். மற்றவர்களை சிறுமைப்படுத்துவோம் அல்லது நம்மை குறித்து பெருமையான காரியங்களை பேசிவிடுவோம். ஆகவே அநேக வசனிப்பினால் பாவம் இல்லாமல் போகாது. ஆகவே குறைத்து பேச வேண்டும், தேவையான காரியத்தை மட்டும் பேச வேண்டும். நாம் பேசுகிற வார்த்தையானது மற்றவர்களை காயப்படுத்துமா என்று யோசித்து பேச வேண்டும். கோபத்திலே நாம் பேசவே கூடாது. கோபமாக இருக்கும் பொழுது நாம் பேசவே கூடாது. நம்மை பெருமைப்படுத்துகின்ற வார்த்தைகள் நம்மிடத்திலிருந்து வரக்கூடும். ஆகவேதான் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், மோசம் போகாதிருங்கள், நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள். எதுல? நீங்கள் பெருமையாக இருப்பீர்கள். எப்பொழுது? ஆகாத சம்பாஷணைகள், தேவையில்லாத சம்பாஷணைகள். அது கெட்ட காரியம் அல்ல, தேவையில்லாமல் பேசுறது, அதிக வசனிப்பு, அதிகமான காரியத்தை குறித்து பேசுவது, பேசிக்கொண்டே இருப்பது, இதெல்லாம் ஆகாத சம்பாஷணைகள். நல்லொழுக்கத்தை கெடுக்கும். உங்களுடைய நல்ல ஒழுக்கம், நல்ல பேரை சம்பாதித்து வைத்திருப்பீர்கள் இல்லையா? குட் மேனர்ஸ், குட் கேரக்டர்ஸ், நல்ல ஒரு மனுஷி என்று உங்களை அவர்கள் நிதானித்து வைத்திருப்பார்கள். ஆனால் நீங்கள் அதிகமாக பேசும்பொழுது, தேவையில்லாத ஆகாத விஷயம் என்றால் என்ன? தேவையில்லாத விஷயங்களை பேசும்பொழுது உங்களுடைய கேரக்டர் அசாசினேட் பண்ணப்படும். அதாவது நீங்கள் உங்களை குறித்ததான ஒரு நல்ல ரிப்போர்ட், நல்ல அறிக்கையானது அது கெட்டு போகும். அதாவது செத்தையி முழு தைல குப்பியும் நார பண்ணுமே. தைலம் நல்லது தான் இல்லையா? அது நிறைய அநேகருக்கு அது ஆறுதலையும் சுகத்தையும் கொடுக்கக்கூடியது. ஒரு செத்தையி என்ன செய்யும்? முழு தைல குப்பியும் என்ன பண்ணும்? தைலத்தையும் அது கெட்டு போக பண்ணும், நார பண்ணும் என்று சொல்லி வேத வசனங்களை வாசிக்கும். இட் வில் கரப்ட் குட் மேனர்ஸ் என்று வாசிக்கணும். ஆகாத சம்பாஷணையிலிருந்து எங்களை தீமை நின்று விலக்கும். ஃப்ரம் ஈவில் கம்யூனிகேஷன். முதலாவதாக நம்ம என்ன பார்த்தோம்? ஈவில் ஸ்பீக்கிங், தூஷணம் என்று பார்த்தோம். இரண்டாவதாக தேவன் நம்மை விடுவிக்கத்தக்கதாக நாம் ஜெபிக்க வேண்டிய காரியம் என்ன? ஆகாத சம்பாஷணைகள் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். மூன்றாவதாக எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எபிரேயர்ல 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான
அவ்விசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவருக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். ஜீவனுள்ள தேவனை விட்டு உங்களை விலகி போக பண்ணும். ஒரு காரியம் இருக்குது, ஜீவனுள்ள தேவனை விட்டு நீங்கள் அடைந்த ரட்சிப்பை இழக்கும்படியாக செய்கிற ஒரு காரியம் உண்டு. அது என்ன காரியம்? எபிரேயர் எழுதினவர் சொல்கிறார் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம், அதைரியப்படுகிற இருதயம். பாருங்க, அது ஆங்கிலத்தில் என்ன வாசிக்கிறோம்? ஈவில் ஹார்ட் ஆஃப் அன்பிலீஃப், தீமை என்ற காரியத்தை குறித்து நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களை தீமை நின்று ரட்சியும் என்று தேவாதி தேவன் சீடர்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஜபத்திலே தீமை நின்று எங்களை ரட்சியும் என்று சொல்லுகிறார். அந்த தீமையை குறித்து நாம் எந்தெந்த தீமையிலிருந்து என்னை விடுதலை செய்ய வேண்டும் என்று ஆண்டவருக்கு நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி, முதலாவதாக தூஷணம் என்ற தீமை, இரண்டாவதாக ஆகாத சம்பாஷணை என்ற தீமை, மூன்றாவதாக அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் என்கிற தீமை. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஈவில் ஹார்ட் ஆஃப் அன்பிலீஃப். நாம் என்ன பண்றோம்? விசுவாசிகள் என்று பெயர் பெற்றிருக்கிறோம். நாம் என்ன பண்றோம்? அவ்விசுவாசம் கொள்கிறோம், அதைரியப்படுகிறோம். நாம் விசுவாசிக்க மாட்டுகிறோம். இதிலிருந்து தேவன் என்னை விடுவிப்பார், இந்த தீமையில் நின்று என்னை தேவன் விடுவிப்பார், இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை விடுவிப்பார், எனக்கு ஆண்டவர் நன்மையான காரியங்களை செய்வார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்காமல் அவ்விசுவாசம் கொள்கிறோம் இல்லையா? இருதயத்திலே அவ்விசுவாசம் கொள்கிறோம். இது தேவனுக்கு எதிரான ஒரு தீமை. ஒரு விசுவாசியாக மாறிவிட்ட பிறகு நாம் பயப்படுகிறோம். நம் வாழ்க்கையை குறித்து, நம்மளுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையை குறித்து, நம்மளுடைய சூழ்நிலைகளை குறித்து நாம் பயப்படுகிறோம், அவ்விசுவாசம் கொள்ளுகிறோம். ஆகவே இந்த அவ்விசுவாசமானதே ஒரு தீமை தான் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவரை நம்பின பிறகு அவரிடத்திலே நம்பிக்கையற்றவர்களாக இருக்கும் பொழுது, அவிசுவாசிகளாக விசுவாசிக்காமல் இருக்கும் பொழுது, அதுவும் ஒரு தீமையாக இருக்கிறது. இந்த தீமை என்ன செய்கிறது? பெரிய காரியத்தை செய்கிறது. ஜீவனுள்ள தேவனை விட்டு நம்மை விலக செய்கிறது. இந்த இருதயத்திலே நாம் கொண்டிருக்கிற இந்த அவிசுவாசமான காரியம் தேவனை விட்டு விலக செய்கிறது. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் என்று சொல்லி வாசிக்கிறோம். பிறகு எபிரேயர் 10ஆம் அதிகாரம், அதே எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், 22ஆம் வசனம், 10:22 எபிரேயர், துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடு விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் சேர கடவோம் என்று இங்கே வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம். துர்மனசாட்சி நீங்கணும். ஈவில் கான்ஷியஸ் என்று ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கிறது. அவர் ஹார்ட்ஸ் ஸ்பிரிங்கிள்டு ஃப்ரம் an evil conscience என்றால் என்ன அர்த்தம்? துர்மனசாட்சியை உங்களுடைய இருதயத்திலிருந்து நீங்கள் நீக்க வேண்டும். பாருங்க, நம்ம ஒவ்வொருக்கும் மனசாட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ரட்சிக்கப்பட்டவனுக்கு மாத்திரமல்ல, ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் மனசாட்சி இருக்குது. நீங்க சாதாரணமா ஜனக மத்தியிலே பேசும்போது நம்ம பார்க்கிறோம், உனக்கு மனசாட்சி இல்லையா, நீ ஏன் இப்படி பேசுகிறாய் என்று சொல்லி அவிசுவாசிகள், தேவனை அறியாதவர்கள் கூட என்ன சொல்கிறார்கள்? அவருக்கு மனசாட்சி இருக்கிறது. தீங்கு செய்வதற்கு முன்பாக, திருடுவதற்கு முன்பாக, அல்லது மற்றவர்களை ஏளனப்படுத்துவதற்கு முன்பாக அவர்களுக்கு மனசாட்சி குத்துகிற காரியம் இருக்கிறது. ஆகவே மனசாட்சி ஒருவனை குற்றவாளி என்று தீர்க்கும்பொழுது தேவன் மனசாட்சியை விட பெரியவர், எவ்வளவாக உன்னை குற்றவாளியாக தீர்ப்பார் வசனம் இருக்கு. உன்னுடைய மனசாட்சியானது நீ தீங்கு செய்யும் பொழுது உனக்கு சொல்லுகிறது, நீ செய்கிற காரியம் தவறு, தப்பு என்று உனக்கு இருக்கிற மனசாட்சி, நீ ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் சரி ரட்சிக்கப்படாதாலும் சரி, மனசாட்சியானது சொல்லுகிறது. மனசாட்சியே உன்னை நீ தீங்கு செய்யும் பொழுது உன்னை குத்தி காட்டுகிறதே, தேவன் மனசாட்சியை விட பெரியவர், எவ்வளவாக உனக்கு அவர் சொல்லியிருப்பார். ஆகவே இந்த மனசாட்சி துர்மனசாட்சியாக, நல் மனசாட்சி துர்மனசாட்சி இரண்டு இருக்கிறது. ஆகவே நல் மனசாட்சி என்று சொல்லி அநேக வசனங்களை நாம் பார்க்கலாம், நேரமில்லை. ஆனால் துர்மனசாட்சி நல் மனசாட்சி என்று வாசிக்கிறோம்.
ஆகவே துர்மனசாட்சி உன்னை விட்டு நீங்கணும், ஈவல் கான்சியஸ் உன்னை விட்டு நீங்க வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பப்படுகிறார். ஆகவே நாம் ஜெபிக்கும் பொழுது இந்த தீமையான காரியம், இந்த தீங்கான காரியம், இந்த தீங்கிலிருந்து என்னை ரட்சியும், இந்த துர்மனசாட்சியிலிருந்து என்னை ரட்சியும், நல்மனசாட்சியை எனக்கு தாரும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 24ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அப்போஸ்தலர் பவுல் இப்படியாக சொல்கிறார், இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன். குற்றமற்ற மனசாட்சி, அதுதான் நல் மனசாட்சி. குற்றமுடைய மனசாட்சி துர்மனசாட்சி. அப்போஸ்தலர் பவுல் எப்படி சொல்றாரு, நான் மனுஷர் மத்தியிலும் தேவனுக்கு முன்பாகவும் நல்ல மனசாட்சி, குற்றமற்ற மனசாட்சி, குற்றமில்லாத மனசாட்சி உடையவனாக இருக்க நான் பிரயாசப்படுகிறேன் என்று சொல்லுவார். ஆகவே துர்மனசாட்சி நம்மை விட்டு நீங்க வேண்டும். ஆகவே இந்த தீமையான காரியமானது என்னை விட்டு நீங்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம், 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், கர்த்தர் எல்லா தீமையினின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார், அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக, ஆமென். நம்ம என்ன வாசிக்கிறோம், the Lord shall deliver me from every evil work. எல்லா தீமை நின்று என்னை அவர் காக்க வேண்டும், தீமை நின்று என்னை ரட்சியும் என்று நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சீடருக்கு கற்றுக் கொடுக்கிறார். இங்கே சொல்லும்பொழுது எல்லா தீமை நின்றும் என்னை நீ காப்பாற்ற வேண்டும், என்னை ரட்சித்து தம்முடைய பரம்பராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். இந்த எல்லா தீமை நின்றும் என்னை அவர் ரட்சித்து என்று வாசிக்கிறார். எல்லா தீமை நின்றும் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு விசுவாசியும் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிக்கலாம். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள், abstain from all appearance of evil. பொல்லாப்பை மாத்திரம் அல்ல, பொல்லாங்காய் தோன்றுகிற, பொல்லாப்பை போல இருக்கிற, அந்த தோன்றுனாவே அந்த இடத்துல அந்த இடத்தை விட்டு விலகுங்க. பொல்லாப்பாய் இருக்கிறவற்றை மாத்திரமல்ல, பொல்லாப்பாய் இருக்கிறதாக தோன்றுகிற, அது பார்க்கும் பொழுதே தெரிகிறது, நம்ம உள்ள போய் விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது பார்க்கும் பொழுதே பொல்லாப்பு என்று தோன்றுகிறது. அதிலிருந்து கூட நாம் எப்படி இருக்கணும், விலகி இருக்க வேண்டும். abstain from all appearance of evil என்று சொல்லி 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 22 வாசிக்க கர்த்தர் உதவி செய்தார். அது மாத்திரமல்ல, கடைசியாக கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சம் என்றால் என்ன, that he might deliver us from this present evil world. இந்த உலகம் எப்படிப்பட்டது, இந்த பிரபஞ்சம் எப்படிப்பட்டது, பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்மை விடுவிக்க. ஆண்டவரே, இந்த தீமையான இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நீர் என்னை விடுவிக்க வேண்டும். பவுல் கலாத்திய சபைக்கு எழுதும்போது என்ன சொல்கிறார், இந்த பொல்லாத பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சம், இந்த உலகம், நாம் வாழ்கிற இந்த உலகம் எப்படிப்பட்டது, பொல்லாத present evil world. Lord, help us to deliver from the present evil world. இப்பொழுது இருக்கிற இந்த பிரபஞ்சம் நல்ல ஒரு பிரபஞ்சம் இல்லை, இந்த உலகம் பிசாசினுடைய அதிகாரத்தில் இருக்கிறது. ஆகவே இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து என்னை விடுவிக்க வேண்டும், தீமை நின்று என்னை விடுவிக்க வேண்டும். பிரசன்ட் ஈவில் வேர்ல்ட் என்று வாசிக்கிறோம். அதற்கு முன்பாக என்ன வசனம் வாசித்தோம், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள், abstain from all evil appearance. பொல்லாப்பு மாத்திரமல்ல, பொல்லாப்பாய் தோன்றுகிற காரியத்திலிருந்து கூட
என்னை விடுதலை செய்ய வேண்டும். மூன்றாவதாக நாம் என்ன வாசித்தோம்? எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து. 2 தீமோத்தேயு 4:18 வாசிக்கும் போது எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து. 4வது எந்த காரியத்தை வாசித்தோம்? துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம். இப்ப ஹார்ட் ஸ்பிரிங்கிள்டு. எதனால் தெளிக்கப்பட்ட இருதயம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் தெளிக்கப்பட்ட இருதயம். அது எந்த இருதயம்? எந்த இருதயம்? நல்மனசாட்சி. துர்மனசாட்சி இல்ல, நல்மனசாட்சி. ஸ்பிரிங்கிள்டு ஃப்ரம் ஆல் ஈவில் கான்ஷியஸ் என்று வாசிக்கிறோம். மாத்திரமல்ல 5வதாக வாசிக்கிற காரியம் என்ன? எபிரேயர் 3:12 அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம். பொல்லாத இருதயம் அவிசுவாசப்படுகிறது, தேவன் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது, அன்பிலீஃப், நம்பிக்கையற்றதாக இருக்கிறது, ஈவில் ஹார்ட் ஆஃப் அன்பிலீஃப் என்று வாசிக்கிறோம். அதிலிருந்து அந்த தீமை நின்று எங்களை விடுதலை செய்ய வேண்டும். அது மாத்திரமல்ல 6வதாக எல்லாவித ஆகாத சம்பாஷணைகள், பொல்லாத ஈவில் கம்யூனிகேஷன், பொல்லாத ஆகாத சம்பாஷணைகளிலிருந்து எங்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவனிடத்திலே நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். கடைசியாக 7வதாக தூஷணம், ஈவில் ஸ்பீக்கிங். தூஷணம், மற்றவர்களை குறை சொல்லி பேசுவது, மற்றவர்களை தாழ்த்தி பேசுவது, நம்மை பெருமைப்படுத்திக் கொள்கிற காரியங்கள், இந்த தூஷணமான காரியம், ஈவில் ஸ்பீக்கிங், இதிலிருந்து என்னை விடுதலை செய்ய வேண்டும். ஆக 7 காரியங்களை பார்த்தோம். Deliver us from an evil conscience, deliver us from evil heart of unbelief, deliver us from the present evil world, deliver us from evil speaking, deliver us from every evil work, deliver us from evil communication, deliver us from all appearance of evil என்று வாசிக்கிறோம். முறை உங்களுக்கு தமிழிலே சொல்லி நான் முடிக்கிறேன். எல்லா தூஷணங்களிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவிக்க வேண்டும். 2வதாக எல்லா ஆகாத சம்பாஷணைகளிலிருந்து நம்மை தேவன் விடுதலை செய்ய வேண்டும். 3வதாக எல்லா அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயத்திலிருந்து நம்மை விடுதலை செய்ய வேண்டும். துர்மனசாட்சி நம்மை விட்டு நீங்க வேண்டும். 5வதாக எல்லா தீமை நின்று நம்மை விடுதலை செய்ய வேண்டும். 6வதாக எல்லா பொல்லாப்பாய் தோன்றுகிற காரியத்திலிருந்து கூட நம்மை தேவன் விடுதலை செய்ய வேண்டும். அது மாத்திரமல்ல, கடைசியாக மிக முக்கியமாக இந்த இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து, from the present evil world, அவர் நம்மை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆகவே லூக்கா சுவிசேஷம் 11:4 வாசித்தோம். என்ன வாசித்தோம்? தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லும்போது இந்த 7 விதமான தீமையிலிருந்து தேவன் நம்மை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் தொடர்ந்து ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆகவே நாம் ஜெபித்து இந்த தியானத்தை முடிக்கலாம். அன்பும் கிருபையும் உள்ள பரலோக பிதாவே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த அதிகால வேளையிலே எங்களுடைய இருதயங்களை ஆயத்தம் செய்து உடைய வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் கீழ்ப்படித்தக்கதாக ஆயத்தப்படுத்தின ஒரு மேலான கிருபைக்காக நன்றி செலுத்தி துதிக்கிறோம். சீடர்கள் உம்மிடத்திலே எங்களுக்கு ஜெபிக்கும் விதமாவதை கற்றுக் கொடுங்கள் என்று சொல்லி உம்மிடத்தில் கேட்கும்போது நீர் பல காரியங்களை சொன்னீர். அதிலே தீமை நின்று எங்களை ரட்சித்து என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்து அதில் 7 விதமான காரியங்கள், ஆகாத சம்பாஷணைகள், பொல்லாப்பான துர்மனசாட்சி, பல காரியங்களை ஆண்டவரை நீர் பார்க்க உதவி செய்து விதமாக நாங்களும் கூட இந்த விதமான தீமையிலிருந்து எங்களை விடுவித்துக் கொள்ள நீர் தாமே உதவி செய்யும். நாங்கள் அதற்காக ஜெபிக்க நீர் தாமே உதவி செய்யும். இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து, இந்த பொல்லாத உலகத்திலிருந்து, பிசாசுக்குள்ளாக இருக்கிற இந்த உலகத்திலிருந்து எங்களை விடுதலை செய்து பரம ஆண்டவரை உம்முடைய கானான் தேசத்தை கண்டடையும்படியாக நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறவர்களாக காணப்படும்படி எங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து இந்த சிறிய ஜெபத்தை அருமையானவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தின் மூலம் ஏறெடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.